கோலு இன்னைக்கு 390க்கு வருகின்றது. 390. ஸோ 1 கிராம் reducing by 4 ringgit today. ஸோ 390ல் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ ஆக்சுவலி ஒரு நபர் வந்து என்ன செஞ்சாருன்னா வந்து ஒரு 10 கிராமுக்கு வாங்கிறதுக்கு காசை கொடுத்து வாங்க சொன்னார். ஸோ சடான்னு வந்து எனக்கு இந்த மாதிரி கோல்டு விலை வந்து 4 இறங்கி இப்போ 390ல் இருக்கும் போது எனக்கு வந்து நான் ஒரு சொன்னேன், வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான், அரை மணி நேரத்தில் இன்னும் ஒரு 45 மினிட்ல ஒரு 4 வெள்ளி இறங்கினோன்னா அப்புறம் நம்ம கேப் அக்கௌண்ட்டில் போயிட்டு தாராளமாக நம்ம போயிட்டு தொப்பா பண்ணலாம். ஸோ சொன்னேன். ஸோ அப்புறம் ஓகேன்றாரு. பாருங்க, 1 கிராமுக்கு 4 வெள்ளிங்க. 1 கிராமுக்கு 4 வெள்ளி 1 கிராமுக்கு 4 வெள்ளி இது பண்ணுது இல்லைங்க. ஸோ யாரும் ஒன்றும் சேவிங் பண்ணல. கம் லெட்ஸ் ஜாயின் வித் அஸ். ஸோ நாங்கள் அதோட மெத்தட்டு சொல்கிறோம், எப்படி நீங்கள் அந்த சேவிங் பண்ணணுன்னு சுலபமான முறையிலங்க. நம்ம வந்து எங்கெங்கேயோ போய் தேட வேணாங்க. நம்ம வந்து லைஃப்பில் சரியான பிஸி. ஆமாவா, எல்லாத்துக்கும் இந்த ஒரு பிஸி என்னென்னா, வேலை முடிஞ்சு வந்தால் வீட்டில் வேலை இருக்கும், வேலைக்கு போனால் ஜாம் தாண்டி அதை தாண்டி வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சு அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸு அப்படியே முடித்து ஒரு டென்ஷன்லாம் வரும். ஸோ இந்த கோல் வேலை இறங்குறதுனா அதெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்குமா? ஆக்சுவலி எல்லாத்துக்கும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் டைம் இருக்காது தான். ஸோ அப்பப்போ நம்ம என்னத்துக்கு நாங்களும் வேலை செய்கிறோங்க, நாங்கள் வேலை செய்யலைன்னு சொல்ல, நாங்களும் வேலை செய்கிறேன். நான் சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன், இவங்க டீச்சர் லைஃப்னா தெரியும், சிங்கப்பூர் லைஃப்னா தெரியும். ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபு. ஓகே அங்கே. ஸோ என்னத்துக்கு நாங்கள் வந்து இதை தேர்ந்தெடுத்தோன்னா, ஸோ நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு வேலை வீடு திருப்பியும் வேலை வீடு அப்படியே போய்கிட்டு இருக்கு. மாதிரி லீவு டைமும் வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கும், அங்கே போகிறது இங்கே போகிறது, இப்படியே லைஃப் போயிட்டுருக்கோம். ஸோ ஏதாச்சும் மாற்றமாக இருக்கணுமே, மாற்றத்துக்கு தான் வந்து எல்லாமே வந்து போராட்டம்.